முன்னொரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொல்லம் ஒருத்தர் இருந்தார். அவரை தொழிலில் அடிச்சிக்க ஆளே இல்லை. அதனாலேயே அந்த ஏரியாவில் மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துட்டு வந்தார். எல்லாம் சுமூகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பக்கத்து ஊர் அரசன் அந்த ஊர் மேலே போர் தொடுத்தான். அந்த ஊரையும் கைப்பற்றினான். அந்த கையோட ஊரில் இருந்த முக்கியமான நபர்களை எல்லாம் சிறைப்படுத்தினான். அதில் கொல்லனும் மாட்டிக்கிட்டாரு. சிறைப்படுத்தினவங்க எல்லாரையும் சங்கிலியால் கெட்டி உச்சியில இருந்து கீழே தூக்கி வீச அழைச்சிட்டு போனாங்க. எல்லாரையும் உச்சியில வரிசையா நிக்க வச்சாங்க. எப்படியும் சாக போறோம், மிருகமெல்லாம் நம்மளை உயிரோட கடிச்சு சாப்பிட போகுது அப்படின்னு கதறினாங்க. ஆனா அந்த கொல்ல மட்டும் எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருந்தான். அவன் பக்கத்துல இருந்த கைதி, ஏய் சாவு வரப்போகுது, கொஞ்சமும் பயம் இல்லாம இருக்க அப்படின்னு கேட்க, நான் ஒரு கொல்ல, என் வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய சங்கிலிகளையும் விலங்குகளையும் தயாரிச்சிருக்கேன். எப்படியும் இந்த உயரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் நாம் சாவ போகிறதில்ல. அதனால் மிருகங்கள் வந்து நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் விலங்கையும் எல்லார் விலங்கையும் உடைச்சி காப்பாற்றிடுவேன், கவலைப்படாதீங்க. இதை கேட்ட எல்லா கைதிகளுக்கும் உயிரை காப்பாற்றிடலான்னு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. அரசு ஆணை நிறைவேற்றப்பட்டது. எல்லா கைதிகளும் அந்த மலை உச்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்டாங்க. நல்ல வேளையா எல்லாருமே பொழைச்சிக்கிட்டாங்க. மெல்ல நகர்ந்து அந்த கொல்லங்கிட்ட போனாங்க. அந்த கொல்லனும் ஓன்னு அழுதுட்டு இருந்தான். இதை பார்த்த கைதிங்க எல்லாம் பதற்றம் அடைஞ்சாங்க. எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ நீயே அழுறியே. அதுக்கு அந்த கொல்லன் சொன்னான், தப்பிக்கிறதுக்காக இந்த விலங்கை திறக்கும்போது தான் கவனித்தேன், இது நானே பண்ண விலங்கு. என்னால் எந்த விலங்கை வேணால் திறக்க முடியும், ஆனால் நானே பண்ண விலங்கை என்னால் திறக்க முடியாது அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதான். யோசிச்சு பாருங்க, நமக்கு நாமளே போட்டுக்கிட்ட விலங்குகள்ல இருந்து நாம் விடுதலை அடைஞ்சிட்டோமா?